ஆனால் சொல்கிறேன் பாருங்க, ஜாக்லினுக்கு இந்த அளவுக்கெல்லாம் ஒரு எகத்தாளம் இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் அவர்கள் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காப்புல மனுஷன். எமோஷ்னலாக நான் இவ்வளோ வீக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காரு. இந்த பொண்ணு போய் உக்காந்துக்கிட்டு, டேய் மச்சான் உட்றா, அவள் வந்து நல்லா தான் கேம் ப்ளே பண்ணிட்டு போனா, ரியா அவர்கள்லாம் அதில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான்டா போனா, நீ இன்னும் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியான் அழுதுட்டு இருக்கிறது விஜய் சேதுபதி அடிச்ச அடியில், டேய் உனக்கு பேச தெரியுமா தெரியாதா, கடை வாங்கியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கன்றாவே இருக்குடா உன்னை பார்த்தாலே அப்படின்ற லெவலுக்கு பிடிச்சி தாச்சு பூச்சின்னு கத்தி விட்டாப்புல. அதை நினச்சி அழுதுட்டு இருந்தா நம்ம ஜாக்லின் அக்கா ஸ்கோர் பண்ணுறாங்களாமா, ரியாவை பற்றி அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்களாமா. அதுக்கு ரயான் சொன்னதான் செம்மையாக இருந்துச்சு. நான் ஒன்றும் அவ்வளோ நினச்சலாம் அழுல அப்படின்னு சொன்னோடனே, டே எனக்கு புரியுதுரா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அப்படியே மழுப்புறாங்க. ஜாக்லின் அக்கா எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தோணுது. இவங்க தான் இந்த மாதிரி சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இன்னொரு சம்பவம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் இன்றைக்கி எபிசோடில் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக ஒரு ரோஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நிறைய சப்போர்ட்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ வந்து தொடங்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சம்பவம் நம்பர் 1, நம்ம அருணுடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்டாங்க. இதுக்கு ஒவ்வொருத்தரும் சூப்பராக பண்ணாப்புல, நல்லா செட்டில்டு ஆர்டினல் பண்ணாப்புல. அது மட்டும் இல்லாமல் அருண் அவர்கள் அடிக்கடிக்கு கோவப்படுவார், தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து பேசுவார். பட் கேப்டனாக இருக்கும்போது ஒவ்வொரு முடிவையும் அப்படியே அச்சடித்த மாதிரி வந்து எடுத்திருந்தாப்புல. அது தாண்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தார். அதனால் அருணுடைய கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் சொல்ல, ஆனால் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அருண் அவர்கள் வந்து அருண் பிரசாந்த் ரொம்ப லக்கி சார். ஏன் அப்படின்னா இந்த வாரம் பெருசாக பிரச்சனையே வரல. ஏன்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லி டாஸ்க் மேலேயே போயிட்டனால, அதனால் வந்து அவருக்கு வந்து பிரச்சனைகளே வராதனால அருண் பிரசாத் பரவாயில்ல நல்லா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்ன. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி கம்மன் விடுவாரா? ஜாக் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க சார், அருண் பிரசாத் அவர்கள் இந்த வாரத்தோட கேப்டன். இந்த வாரத்தில் வந்து டாஸ்கே வந்து போயிட்டு இருந்ததுனால பெருசாக பிரச்சனையெல்லாம் வரல. பிரச்சனை வந்திருந்தால் மேபி அவருடைய கேப்டன்சி வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசினாங்க ஜாக்லின். நெகட்டிவாக பேசுனதும் சும்மா விடுவாப்பில்லையா விஜய் சேதுபதி? ஏமா நீ எப்பவுமே நெகட்டிவாகவே இருக்க? சரி அருண் பிரசாத் நீ என்ன நினைக்கிற சொல்லுப்பா, ஏன் ஜாக்லின் வந்து அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் லாஸ்ட் வீக்கில் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தீபக் அவர்களும் அப்புறம் ஜாக்லின் அவர்களும் அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தாங்க சார். அதெல்லாம் கேட்கும்போது தான் சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் சொன்னதும் ஜாக்லினுக்கு வாய் அடித்து போயிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சா? இல்லை அப்படிலாம் முடிக்கவே விட மாட்டேன் ஜாக்லின், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தீபக் அவர்களை எழுப்புறாங்க. தீபக் அவர்களை கேட்குறாங்க, என்னப்பா நீ அப்படி பர்சனலாக அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு தீபக் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் பர்சனலாகலாம் நான் எதுவும் பேசலை சார், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் சொன்னேன், கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு, இது எனக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் சார் சொன்னேன், சத்தியமாக சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி தீபக் சொல்லிட்டாப்புல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாக்லின் வந்து இல்லை சார் அவங்க பர்சனலாக தான் சார் பேசினாங்க, பர்சனலாக தான் சார் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சத்யா அவர்களை எழுப்பி நிப்பாட்டுறாப்புல. யார்? விஜய் சேதுபதி. சத்யா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அது பர்சனலாக தோணுச்சா இல்லையா? ஜாக்லின் பேசுனது சரியா தவறா அப்படின்னு சொன்னோன்னு கேட்டோடனே நம்ம சத்யா அவர்கள் வந்து பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாப்புல. சார் அது ரொம்ப பர்சனலாக போன மாதிரி தான் சார் இருந்துச்சு, தீபக் அவர்கள்கிட்ட பேசியிருந்தா கூட பரவாயில்ல, என்கிட்ட அப்படி பேசினாங்க சார், அதனால தான் நான் கிளாஸை விட்டு வெளியே போனேன், லெட்டர்லாம் கூட எழுதினேன் சார் அப்படின்னு சத்யா வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து விஜேஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்லின் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் சரியில்லைம்மா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை வந்து பக்காவாக பண்ணணும்னு நினைங்க, அந்த இடத்துல வன்மத்தையும் வெஞ்சன்ஸையும் வச்சு செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டு இவங்களுக்கு வந்து புரியல. சரி புரியல அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா அந்த ஐடி கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு போனீங்க இல்லைம்மா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சாம்மா, இந்த வேலையை எனக்கு வேணான்னு சொன்னியாம்மா, அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சாம்மா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரூல்ஸு, இந்த ஈகோ வெஞ்சன்ஸ் இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த டாஸ்க்காக பார்த்துருந்தா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குல்லம்மா, அதை விட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ தூரம் ரசிக்கும்படியாக கூட இல்லைம்மா, இது ஏமா உங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு. ஜாக்லினுக்கு என்ன பேசுகிறதுனே வந்து தெரியல. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வெஞ்சன்ஸை வந்து ஏன் தான் இந்த கேமுக்குள்ளே வந்து காட்டுறாங்கன்னே வந்து தெரியல. கேமுக்கு கேமாக அடிச்சுக்கோங்களா, அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து வரப்போகிறதில்ல. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள குத்தணும் இவங்கள குத்தணும்னு சொல்லி சில டைலாக்ஸ் எல்லாம் பேசுகிறீங்களே, அதெல்லாம் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருவாங்க ஜாக்லின் யார் தீபக் யார் அப்படின்றத. பட் ஜாக்லினுக்கு இது ஒரு செருப்படி தான்.
இதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். சம்பவம் நம்பர் 2, விஜய் சேதுபதி நேரடியாக ஒரு விஷயத்துக்கு வந்து வராப்பில். அது என்னன்னா, அந்த ஸ்வாப்பிங் ஆனாங்க இல்லைங்கம்மா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ ரயான் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, டாஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ட் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லாப்பில்ல. கடைசியாக வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு அனுப்பிச்சாங்க அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த கேமை பொறுத்தவரையிலும் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதுவும் முக்கியமாக அந்த ஹோஸ்ட் இருக்கும்போதே மற்றவங்க வந்து சொல்லும்போது அதை காப்பி அடித்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவர் எப்படி ஏற்றுக்குவார் அப்படிங்கிறத கொஞ்சமாவது மைண்டில் வச்சுட்டு இந்த கேமை வந்து விளையாடணும் இல்லையா. ஆனால் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து அந்த பொண்ணு சௌந்தர்யா அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே பட்டுன்னு வந்து சொல்லிடுறாப்புல. இப்படி சொன்ன உடனே பயங்கர காண்டாயிடுறார் விஜேஎஸ். காண்டானது மட்டும் இல்லாமல், டேய் உங்கள் கூட பேசி பேசி என் தலைமண்டை வெடிக்குதுடா, சீக்கிரம் சொல்லி தொலைங்கடா, ஒவ்வொரு சாட்டர்டேவும் நைட்டு 8 மணி 10 மணி ஆக்குறீங்கடா ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபீல் ஆகிட்டாப்புல. ஸோ உடனே இப்படி சொன்ன உடனே சௌந்தர்யாவை வந்து எழுப்பி நிப்பாட்டுறாப்புல. ரயான் நீ உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி சௌந்தர்யா நீ சொல்லுமா, நீ தான் இப்போ ரயான், ஸோ நீ வந்து சொல்லு ஒழுங்கா. ரயான் வந்து 2-3 தடவை சொன்னாப்புல, ரயான் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வரல அந்த மனுஷனுக்கு. ஆனாலும் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க விஜய் சேதுபதி கிட்ட. பட் இப்போ வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து ரயானா வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, க்யூட்டாக இருந்துச்சு சார், பாண்டிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு சார், அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இதுக்கப்புறம் வந்து ரயான் அவர்கள் எந்த இடத்துல பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவருக்கு பதிலாக நீங்களே பேசிடுங்கம்மா சௌந்தர்யா அப்படின்னு வந்து சொன்னோடனே சௌந்தர்யா முகத்தில் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து வருது. ஸோ இவங்க வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களா, இல்லை வந்து ஜாலியாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து நம்மளை கண்டிக்கிறாங்களா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து இருந்துச்சா இல்லையான்னு கூட நமக்கு வந்து தெரியல. பட் ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்து அதை வந்து முடிச்சு விட்றாங்க. ஸோ திரும்பியும் ரயான் அவர்கள் வந்து எழுப்புறாங்க. சார் ரயான் சார், நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஒழுங்கான பதிலை ஒழுங்காக சொல்லுங்கள் என்கிட்ட. நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லும். உங்களுக்காக வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ஆள் தான் ஜெயிக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதை விட்டு நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட வந்து கடை வாங்கி பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் யாராச்சும் இந்த மாதிரி இருந்து பேசுனீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் என்கிட்ட பேசாமல் இருந்துருங்க, நாங்களே வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவியரான வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாப்புல விஜய் சேதுபதி. அது யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து சொன்ன உடனே அன்ஷிதா மூஞ்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ அடுத்து நம்மளை தானே கேட்க போகிறாங்க, நம்ம ஏதாவது தெளிவாக பதில் சொல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடுமே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்து தான் அன்ஷிதா கிட்ட வந்து கேட்குறாங்க. அன்ஷிதா வந்து அழகாக க்யூட்டாக வந்து பதில் சொல்கிறாங்க. சார் என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு டே மட்டும் நான் வந்ததே தெரியாமல் மறந்து போய் அவங்க பாட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு பயங்கர கோபமாக இருந்துச்சு. ஆனால் ஒட்டுமொத்த பேர் வந்து சாரி கேட்டு அதுக்கப்புறம் என்னை பயங்கரமாக கேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரூ அவுட் இந்த வாரம் முழுக்கவே என்னை அவ்வளோ தூரம் அழகாக பார்த்துக்கிட்டாங்க சார். மற்ற பெண்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கலாம் எனக்கு வந்து தெரியல, பட் என்னை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் எந்த விதமான குறைபாடுமே இல்லை அப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்து சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஆண்களும் சேர்ந்து சாரி கேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சது இந்த நிகழ்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆண்களை வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ ஒருத்தர் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா கோவப்பட்டு போடாடே அப்படின்னு சொல்லி விடுறது வந்து வேறு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் இன்புட்லாம் வாங்கி நிதானமாக அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு ஒரு சாரி கேட்டோம் அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா வந்து மாறும். ஆக்சுவலாக இப்போ சண்டை போட்டோம் உடனே பிரிஞ்சிடணும், சண்டை போட்டோம் அப்படியே நின்றுடணும் அப்படிலாம் நினைக்காம அதுக்கு ஒரு கான்வர்சேஷனை வச்சு ஒரு சாரி கேட்டு அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்த சம்பவம் நம்பர் 3, சாச்சனா செஞ்சதுலே மிகப்பெரிய ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம சொல்லி ஆகணும். ஆண்களுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிக் பாஸ் கிட்ட எல்லாம் போய் கேட்கறத தவிர்த்து சரி நம்ம கிட்ட ஒரு உணவு இருக்குது அதை நம்ம எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருட்டுத்தனமாக எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பெண்கள் கிட்ட போய் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், அவங்க வந்து சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய நேரங்கள் வந்து பட்னியாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இது என்னுடைய உணவு மட்டும் கிடையாது அவங்களுடைய உணவும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க பாருங்கள். பயங்கரமான ஒரு அப்ளாஸ் வந்து கிடைச்சிது. ஒட்டுமொத்த ஆண்களும் எந்திரிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் போட்டியாளர்கள்லாம் எந்திரிச்சு சாச்சனா அவர்களை வந்து கட்டி தழுவி பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்தாங்க. சரி சாச்சனா மட்டும்தான் இப்படி பண்ணாங்களா அப்படின்னா தர்ஷிகா, ஆனந்தி, பவித்ரா இவங்க 3 பேரும் போய் பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, இல்லை நாங்களாச்சும் தரோம், ஏதாவது டாஸ்க் கொடுங்க, இல்லை ஒரு கேம் கொடுங்க
ப்ளீஸ் அவங்கள வந்து சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ரைஸு, தக்காளி, ஆப்பிள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள்லாம் நல்லா சமைச்சு சாப்பிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த கேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எண்ட் ஆஃப் தி டே போட்டியாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி, ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்மலாம் ஒரு ஹியூமன் பீயிங், அவங்க வந்து பசியால் வாடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹியூமனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து நான் கற்றுக்கிறேன்பா, நீங்களும் கற்றுக்கோங்க. சம்பவம் நம்பர் 4 சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன்லேயே ஒட்டுமொத்த பேரையும் பொசிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆக்சுவலாக. இப்போது நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு வேளை பேசுகிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வந்து சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியாக்ஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்த வந்து கத்திட்டு இருக்கான், இல்லை வந்து பேசிகிட்டு இருக்கான், இல்லை சண்டை போட்டுட்ருக்கான் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக வந்து இருக்கும். டேய் நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குற மாதிரி கூட இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அட்ரஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அகெய்னஸ்ட்டு நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6-7 பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து போய் திரும்ப சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா நீ இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணாதமா, இது வந்து தப்பாக இருக்குது, இது தப்பாக போகும், தயவுசெய்து இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜாக்லினு, சத்யா, தீபக்கு, முத்துக்குமரன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து இவங்களை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சுதா, உடனே போயிட்டு ஜெப்ரி கிட்ட போயிட்டு அழுகுறாங்களா, போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அழுகும்போது அழுகுறீங்க, என்ன நீங்கள் என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அவங்க அழும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருந்தது, என்னடா அந்த பொண்ணு இப்படி அழுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அழுந்தா கூட வேறு யாருமே பார்க்கக்கூடாது, என்ன வந்து ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. சௌந்தர்யா உண்மையாகவே முத்துக்குமரன் சொன்ன மாதிரி நீ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே வெல் பிளான்டாக தான் வந்திருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். அடுத்ததாக சம்பவம் நம்பர் 5 ரியா அவர்கள் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா அவர்கள் எல்லாத்தையும் போல்டாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், பேசக்கூடிய ஒரு ஆள். சொல்லப்போனால் மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பேசலாமா வேணாமா, பேசினா என்ன ஆகும், அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 தடவை விலக்கு கொடுத்தா தான் அந்த கேள்விக்கான பதிலே வந்து கிடைக்கும். எனக்கு வந்து விஜய் சேதுபதி கூட பயங்கரமாக காண்டானார். ஆனால் ரியா அவர்களாக பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஆனால் என்னென்ன இடத்துல வந்து பேசணும், எந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்காமல் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து மெச்சூர் பண்ணி, இது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள டியூன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாகவும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாகவும் வந்திருப்பாங்க. ஏன்னா மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியறதில்ல. இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே போல்டாக கேள்வி கேட்குறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்குது. மக்கு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா உட்காந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒன் ஆஃப் த எஃபெக்ட் போடுற ஒரு கண்டஸ்டண்ட்டாக கண்டிப்பாக ரியா அவர்களை நம்ம சொல்லி ஆகணும். அவங்க போனதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து போனாங்க. விஜய் சேதுபதியாலே அதை டாலரன்ட் பண்ணிக்க முடியல. நீ எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் தாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது பொய் கிடையாது, அது உண்மையான ஒரு விஷயம் தான். எனக்கு என்னென்னா, மக்கள் ஏன் இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை, சரி இவங்க இருந்தால் இந்த ஆட்டம் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சில பேர் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, சில பேர் டயலாக்ஸ் பேசிகிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் மத்தியில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான பிளேயராக அவங்க வந்து வந்திருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்க வந்து எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பேசினாலும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னப்பா புதுசாக ரூல்ஸை கொண்டு வரேன் அப்படிங்கிற பேரில் வந்து இப்போ தான் 6 வாரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, டிஆர்பி ஒன்றுமே எதுவுமே நடக்கலை அப்படின்ற போது புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்லாம் பெண்கள் வீட்டுக்கும், பெண்கள்லாம் ஆண்கள் வீட்டுக்கும் வந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் வந்து கொடுத்துருக்கலாம். நல்ல ஒரு கேம் கொடுத்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி அதுக்கு வந்து வெறியோட ஆண்கள் பெண்கள்லாம் வந்து அடித்து மோதிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், சூப்பராகவும் இருந்திருக்கும். பட் என்ன பொசுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஜாலியாக ரெடி ஆகி 2 பேரும் மாறியிருக்காங்க. மாறுறதுனால தலைவலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மண்டையை பிடிச்சி அப்படியே உடச்சி என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கணும், எப்படி இதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறதே பெண்கள் தான். ஏன்னா ஆண்கள் ஒவ்வொரு நாளும் என்ன டாஸ்க் பண்ணணும், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. என்ன டாஸ்க் தானே நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிட போகிறாங்க. ஸோ அது தவிர்த்து வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, வேறு ஒன்றுமே இல்லை. கிராசரி ஐட்டம்ஸ்க்கு நல்லா ஜாலியாக படுப்பாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க,
பக்காவாக வேலைகளை வந்து செய்வாங்க. பெருசாக வேலைகளும் இருக்காது. 2 பேர் தான் குக் பண்ண போவாங்க. டாஸ்க் வேணுமா டாஸ்க் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழி வாங்கக்கூடிய கண்ணோட்டத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளும் நம்புவோம். இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும், டிஆர்பி ஏறுமா, அதே மாதிரி எங்களுடைய வியூவர்ஷிப் ஏறுமா, சப்ஸ்கிரைபர் ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணி தொகுத்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.